நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. எரிபலி செலுத்திய அரசர் சாலமோன். தாவீதின் மகன் சாலமோன் தம் ஆட்சியை உறுதியாக நிலைநாட்டினார். அவருடைய கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்து அவரை மேன்மை மிக்கவராக்கினார். சாலமோன் இஸ்ரேலர் அனைவரையும், ஆயிரத்தவர், நூற்றுவர் தலைவர்கள், நீதிபதிகள், இஸ்ரேலரின் தலைவர்கள், குடும்பத் தலைவர்கள் அனைவரையும் வரவழைத்து பேசினார். அங்கே இருந்த சபையார் அனைவரும் சாலமோனுடன் கிபையோனில் இருந்த தொழுகை மேட்டுக்கு சென்றனர். ஏனெனில் ஆண்டவரின் அடியார் மோசே பாலைநிலத்தில் செய்த கடவுளின் சந்திப்பு கூடாரம் அங்கே இருந்தது. ஆனால் இதற்கு முன் தாவீது கடவுளின் பேழையை கிரியத்து ஏயாரிமிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து அங்கு ஏற்கனவே தாம் அதற்கென அமைத்திருந்த கூடாரத்தில் வைத்திருந்தார். நேர்காணல். தூய பன்மய அன்னை திருவிழா. கடல் நீர் சூழ்ந்த தூத்துக்குடி மாநகரில் கரையோரம் வீற்றிருந்து மக்களை காக்கும் அருள் கொண்டவர் அன்னை மரியா. பனிப்பொழிவு இல்லாத ஆகஸ்ட் மாதத்தில் பனியினை பொழிவித்து தனது உடன் இருப்பை ரோம் நகர மக்களுக்கு வெளிப்படுத்தியவர். அந்த அன்னையின் நினைவாக உலகெங்கும் பல திருத்தலங்கள் கட்டப்பட்டு அன்னையின் பக்தியை எடுத்துரைத்து வருகின்றன. பழைய ஏற்பாட்டில் கிதியோன் தன் போர்வை மட்டும் பனியில் நனைய வேண்டும் என்று வேண்டிய போதும், தன் போர்வை மட்டும் பனியில் நனையக்கூடாது என்று வேண்டிய போதும் இறைவன் அந்த அடையாளத்தை கொடுத்தது போல், பனி பெய்யாத இடத்திலும் காலத்திலும் அன்னை செய்த அற்புதத்தால் பனிமய மாதா என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படுகின்றார். சிக்னோரா தாஸ் நேவிஸ் என்று போர்த்துகீசிய மொழியில் அழைக்கப்படும் அன்னை தமிழில் பனிமய அன்னை என்று அழைக்கப்படுகிறார். வருகின்ற ஆகஸ்ட் 5 பனிமய அன்னையின் திருவிழாவை கொண்டாடும் வேளையில் அன்னையின் திருவிழா பற்றிய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருப்பவர் அருள் தந்தை அலெக்சாண்டர் மரியதாஸ். கோயம்புத்தூர் மறைமாவட்டத்தைச் சார்ந்த அருள்பணி அலெக்சாண்டர் மரியதாஸ் அவர்கள் வத்திக்கானில் உள்ள திரு வழிபாடு மற்றும் அருள் அடையாளங்கள் ஒழுங்குமுறை பேராயத்தில் பணியாற்றுகின்றார். தந்தை அவர்களை புனித பனிமய அன்னை திருவிழா பற்றிய கருத்துக்களை எடுத்துரைக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் தந்தையே. தூய பனிமய மாதா திருவிழா கொண்டாடப்பட காரணம் என்ன என்பது பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்க முடியுமா? வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு இறையேசுவின் பெயரால் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். புனித பனிமய மாதா என நம்மால் அன்போடு அழைக்கப்படும் அன்னை மரியாவின் விழாவை குறித்து இன்று நாம் சிந்திப்போம். உண்மையில் பனிமய மாதா என்னும் பெயரே ஒரு மரபு செய்தியின் அடிப்படையில் அமைந்துள்ளது. கிபி 352 ஆண்டு ஆகஸ்ட் 4 இரவு அன்னை மரியா ரோமையில் இருந்த பிரபுக்கள் குடும்பத்தைச் சார்ந்த ஜான் மற்றும் அவரது மனைவிக்கு கனவிலே காட்சியளித்தார். தனக்கென ஒரு ஆலயம் எழுப்புமாறு அந்த காட்சியில் கேட்டுக்கொண்டார். அதற்குரிய இடத்தையும் தானே குறித்து தருவதாக கூறினாராம். அடுத்த நாள் காலை அந்த தம்பதியர் அப்போதைய திருத்தந்தை லிபேரியுஸை சந்தித்து தாங்கள் கனவில் கண்ட காட்சியை விளக்கிய போது, முந்தைய நாள் இரவு தனக்கும் அதே போல அன்னை மரியா கனவில் காட்சியளித்து சொன்னதை எடுத்துரைத்து வியப்படைந்தார். அந்த காட்சியில் குறிப்பிட்ட இடம்
ரோமையில் உள்ள 7 குன்றுகளில் ஒன்றான எஸ்கலின் குன்றாகும். அவர்கள் அங்கு சென்றபோது ஒரு அதிசயத்தை கண்டார்களாம். ஆகஸ்ட் மாதம் ரோமையில் கோடை காலம். எனவே கடும் வெயில் நிலவும் இக்காலத்தில் பனிப்பொழிவுக்கு வாய்ப்பே இல்லை. இச்சூழலில் அவர்கள் எஸ்கலின் குன்றின் மேல் பனிப்பொழிவைக் கண்டு அன்னை மரியா கனவில் குறித்து காட்டிய இடத்தை இந்த அதிசயத்தால் உறுதிப்படுத்தினார் என அதே இடத்தில் ஆலயம் கட்ட தீர்மானித்தனர். திருத்தந்தை லிபேரியூஸ் பொழிந்திருந்த பனியின் மீதே ஆலயத்தின் வரைபடத்தை தீட்டினாராம். இந்த ஆலயமே அன்னை மரியா முதலாக காட்சி அளித்து கட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்ட ஆலயம். பிற்காலத்தில் லாசலேத்து, குவாதலூப்பே, போன்ட்மெயின், ஃபாத்திமா, வேளாங்கண்ணி போன்றவை அன்னை மரியாவின் காட்சியோடு தொடர்புடைய பேராலயங்களாய் எழும்பின. எபேசு திருச்சங்கத்தில் அன்னை மரியா இறைவனின் தாய் என்ற மறைக்கோட்பாடு பிரகடனப்படுத்தப்பட்ட பின் இந்த ஆலயம் திருத்தந்தை 3ஆம் சிக்ஸ்தூஸால் பெரிதுபடுத்தப்பட்டது. கோடை பனிப்பொழிவு அதிசயத்தோடு தொடர்புடைய இவ்வாலயம் புனித பனிமயமாதா பேராலயம் என்ற பெயரிலும் சாந்தா மரியா ஆத் நேவிஸ், அன்னை மரியா இறைவனின் தாய் தெயோடகஸ் என்கிற கோட்பாட்டோடு தொடர்புடையதால் அன்னை மரியா பேராலயம் என்றும், திருத்தந்தை லிபேரியூஸ் காலத்தில் முதலாக கட்டப்பட்டதால் லிபேரியன் பேராலயம் என்றும் அழைக்கப்படுகிறது. இத்திருவிழா நமக்கு கொடுக்கும் செய்தி, வலியுறுத்தும் கருத்து என்ன என்பது பற்றி கொஞ்சம் கூறுங்களேன். 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் புனித பனிமய மாதாவின் பக்தி பரவலாக ரோமையையும் அதை சுற்றிய பல பகுதிகளையும் சென்றடைந்தது. மறைவரப்பு பணியாளர்கள் இந்த பக்தியை கடல் கடந்து கொண்டு சென்றார்கள். தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் மிகவும் பிரசித்தி பெற்ற புனித பனிமய மாதா பேராலயம் அமைந்துள்ளது நாம் எல்லாரும் அறிந்ததே. அதன் தங்கத்தேர் மிகச் சிறப்பு. திருவழிபாட்டு ஆண்டு அட்டவணையில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி புனித கன்னிமரியாவின் பேராலய நேர்ந்தளிப்பு என இந்த விழாவை திருவழிபாட்டு நினைவாக கொண்டாடுகிறோம். அன்னை மரியாவின் காட்சிகளை எடுத்துக்கொண்டால் அவை அனைத்துமே இறைவனை நோக்கி நம்மை நடத்தி செல்வதையே நோக்கமாக கொண்டவை. அன்னை மரியா எக்காலத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்தியதில்லை. அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்ன அவர் இன்றும் காட்சியளிக்கிற இடத்திலெல்லாம் அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று மக்களை இறைவனை நோக்கி நடத்தி செல்வதையே முதன்மையான நோக்கமாக கொண்டிருக்கிறார். அன்னை மரியாவின் ஆலயங்கள் அனைத்துமே இறைவன் மனு உருவானதை, மனித உடல் எடுத்ததை, கடந்தும் உள்ளும் இருக்கிற பரம்பொருள் நமக்காக மனிதராய் வந்து நின்றதை, வாழ்ந்ததை, இறந்ததை, உயிர்த்ததை, மீட்டதை சுட்டிக்காட்டவே இந்த அன்னை மரியாவின் காட்சிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அன்னை மரியா காட்சிகளின் முதன்மையான நோக்கமே இந்த மனித உடல் எடுத்த கடவுளை முன்னிலைப்படுத்துவதே. நமக்காக வந்திருக்கிற ஒரு கடவுள் என்கிற அந்த பேரதிசயத்தை காணச் செய்வதே அன்னை மரியாவின் நோக்கம். எனவே இந்த விழா நமக்கு சொல்லுவது அன்னை மரியா வழியாய் இறைவனை பற்றிக் கொள்வோம், அவர் தருகிற மீட்பை சொந்தமாக்கிக் கொள்வோம் என்பதே. பிரியமானவர்களே, இந்த பனிமய மாதாவின் விழா ஒவ்வொரு வருடமும் ரோமையில் அந்த பேராலயத்தில் கொண்டாடப்படும் பொழுது மேற்கூரையில் ஒரு சிறு திறப்பு உண்டாக்கி ரோஜாவின் வெள்ளை இதழ்களை மேலிருந்து அப்படியே பனி போல பொழியச் செய்வதை பார்த்து அந்த பனிப்பொழிவை நினைவு கூர்ந்து கொண்டாட மக்களை அழைக்கிறார்கள். தூய பனிமய அன்னையின் பக்தர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? பிரியமானவர்களே, வருடா வருடம் இந்த நினைவை கொண்டாடுகிற பொழுது நமக்கு வாழ்விற்கான செய்தி என்ன என்று கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. நம் அன்றாட வாழ்வில் நிகழும் அதிசயங்களை காண நமக்கு வியப்புணர்வு தேவை. பல வேளைகளிலே இந்த வியப்புணர்வை நாம் இழந்து விடுகிறோம்.
the sense of wonder, வியப்புணர்வு. ஆஹா, இது எவ்வளவு அருமையானது என்பதை நாம் கண்டு அதிசயித்து கொண்டாடி மகிழ்வதை விட்டு சாதாரணமாக கடந்து விடுகிறோம். ஆனால் நம் வாழ்விலே மாபெரும் அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. அவற்றில் நாம் குறிப்பாய் உணர்ந்து கொள்ள வேண்டியது இறைவன் நமக்காக வருவது, மனிதராக வந்தது, நற்கருணையாய் நம் கைகளிலே வந்து நாவிலே எழுந்து உள்ளத்திலே குடிகொள்வது. எவ்வளவு பெரிய வியப்பு தெரியுமா? இந்த கடவுளை எத்தனை பேர் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் கரைத்து தேடி தேடி அலைந்திருக்கிறார்கள் தெரியுமா? கோடிக்கணக்கான பேர் இந்த இறைவனை கண்டுவிட மாட்டோமா? தரிசித்து விட மாட்டோமா? கொஞ்சமாவது அவரை உணர்ந்து கொள்ள நமக்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று தேடி அலைய நம் இறைவன் நமக்காக மனிதனாய் வந்து நம் கைகளிலே அப்பமாய் தவழ்ந்து நம் உள்ளத்திலே சென்று குடிகொள்கிறாரே, எவ்வளவு பெரிய அதிசயம் தெரியுமா? இந்த இறைவன் அண்ட சராசரங்களையும் படைத்தவர், எல்லாவற்றையும் கடந்தும் எல்லாவற்றுக்கு உள்ளும் இருக்கக்கூடியவர். நம் தமிழ் பெரியவர்கள் கடவுள் எப்பேற்பட்டவர் என்பதையும் அவரை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்பதையும் உருகி உருகி பாடல்களாக பாடியிருக்கிறார்கள். தேம்பாவணியில் வீரமா முனிவர் இப்படி பாடுகிறார்: அறக்கடல் நீயே, அருள்கடல் நீயே, அருங்கருணாகரன் நீயே, திறக்கடல் நீயே, திருக்கடல் நீயே, திறந்துளம் ஒளிபட ஞான நிறக்கடல் நீயே, நிகர் கடந்துலகில் நிலையும் நீ, உயிரும் நீ, நிலை நான் பெறக்கடல் நீயே, தாயும் நீ, எனக்கு பிதாவும் நீ, அனைத்தும் நீ அன்றோ அப்படின்னு வீரமாமுனிவர், நம் கிறிஸ்தவ தமிழ் பெரியவர் பாடியிருக்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு கடவுளை நான் சாதாரணமான ஒரு அப்பத்துண்டிலே பெற்று என் நாக்கிலே வைத்து என் உள்ளத்திலே வளர்த்த பாக்கியம் பெற்றிருக்கிறேன். இந்த அதிசயத்தை வியப்புணர்வோடு பார்க்க நான் எவ்வளவு முறை முயன்றிருக்கிறேன் என்று இந்த விழா நம்மை கேள்வி கேட்கிறது. பனிப்பொழிவை பார்த்து அதிசயப்படுகிற நீ ஒவ்வொரு நாளும் உனக்காக அண்ட சராசரங்களையே படைத்தவன் ஒரு சிறு அப்பத்துண்டிலே வந்து நிற்கிறாரே, அதை நீ உணர்ந்து வியப்படைந்து வரவேற்று கொண்டாட முயற்சிக்கிறாயா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை நம் மத்தியிலே வைக்கிறது. புனித ஜான் மரிய வியானி நற்கருணையை குறித்து சொல்லுகிற பொழுது, ஒரு குருவானவர் திருப்பலி நிறைவேற்றுவதன் வழியாய் நற்கருணையில் இறைவன் பிரசன்னமாவதை உண்மையில் உணர்ந்து கொண்டாரெனில் அந்த நினைப்பின் அதிகப்படியான வியப்பு காரணமாய் அவரை இறந்து விடுவார் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் நம் கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அதை கண்டுகொள்ளாமலே சாதாரண நிகழ்வாக கடந்து செல்கிறோம். இன்றைய நாள் நமக்கு கொடுக்கிற செய்தி இதுதான்: அதிசயங்களை காண பழகுவோம். நம் வாழ்வில் வருகிற அதிசயங்களை கண்டு இறைவனுக்கு நன்றி சொல்வோம். அதிசயங்களின் வழியா இறைவன் நம்மோடு நெருங்கி வருகிறாரே, அதற்காக நாம் அவரை புகழுவோம். புனித பனிமய மாதாவின் கோடை பனிப்பொழிவு அதிசயம் நம் வாழ்விலும் அன்றாட அதிசயங்களை காணக்கூடிய உணர்வை, வியப்புணர்வை நமக்கு தருவதாக. புனித பனிமய மாதா நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசிர்வதிக்க இறைவனிடம் நமக்காய் பரிந்து பேசுவாராக. உங்களுக்கு என் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். நன்றி. நன்றி தந்தையே. மிக அருமையாக, தெளிவாக தூய பனிமய அன்னை திருவிழா பற்றிய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது பணி சிறக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். தூய பனிமய அன்னை திருவிழா என்ற தலைப்பில் இன்றைய நேர்காணலை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். 19ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற இறையியலாளரான புனித ஜான் ஹென்றி நியூமன் புனிதர் பட்ட படிநிலைகளுக்கான திருப்பீடத்துறையின் உறுதியான பரிந்துரையை தொடர்ந்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் முறையாக திரு அவையின் மறைவல்லுநராக அறிவிக்கப்பட உள்ளார்.
முதலில் ஆங்கிலிக்கன் திரு அவையின் குருவும் சிறந்த அறிஞருமாக விளங்கிய நியூமன் இத்தாலியில் தனது படிப்பு மற்றும் ஆன்மீக பயணங்களால் அகத்தூண்டல் பெற்று 1845 ஆண்டு கத்தோலிக்க திரு அவையை தழுவிக்கொண்டார். தொடக்க கால கிறிஸ்தவத்தின் உண்மையான தொடர்ச்சியாக கத்தோலிக்க திரு அவையை பற்றிய நியூமனின் புரிதலை கிறிஸ்தவ மறைப்படிப்பினையின் வளர்ச்சி குறித்த அவரது கட்டுரை கோடிட்டு காட்டுகின்றது. நியூமன் 1847 ஆண்டில் கத்தோலிக்க அருள்பணியாளராக திருப்பொழிவு செய்யப்பட்டார். பின்னர் 1879 ஆண்டில் கர்தினாலாக உயர்த்த பெற்ற அவர் தனது வாழ்க்கையை மேய்ப்பு பணி, கல்வி மற்றும் இறையியல் நூல்களை எழுதுவதற்காக அர்ப்பணித்துக் கொண்டார். 2010 ஆண்டு திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களால் அருளாளர் நிலைக்கு உயர்த்தப்பட்டு 2019 ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட நியூமன் இறையியல், கிறிஸ்தவ ஒன்றிப்பு மற்றும் ஆன்மீக வாழ்வில் நீடித்த செயல் விளைவுகளுக்காக இப்போது அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையிலான அமைதி குறித்த ஐநா மாநாட்டில் ஐநாவிற்கான திருப்பிட பிரதிநிதி பேராயர் கப்ரியேலே காச்சா அவர்கள் இரு நாடுகள் தீர்வு மட்டுமே நியாயமான மற்றும் நீடித்த அமைதிக்கான ஒரே சாத்தியமான பாதை என்று வலியுறுத்தினார். கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் 7 இடம்பெற்ற ஹமாஸின் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்த அதேவேளை இஸ்ரேலின் தற்காப்பு உரிமை சரிசமவீத அளவானதாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பேராயர் காச்சா. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் இரண்டையும் அங்கீகரிப்பதாகவும் ஓர் இறையாண்மை கொண்ட நாட்டில் சுதந்திரம், பாதுகாப்பு மற்றும் மனித மாண்புடன் வாழ்வதற்கான பாலஸ்தீனியர்களின் உரிமைக்கான ஆதரவையும் உறுதிப்படுத்தினார் பேராயர். ரோமைக்கு அருகே வத்திக்கானுக்கு சொந்தமான சாந்தா மார்த்தா கலர்நில பகுதியில் ஒரு வேளாண் மின்னழுத்த ஆலையை கட்டுவதற்கான ஒப்பந்தத்தில் திருப்பீடமும் இத்தாலிய அரசும் ஜூலை 31 இவ்வியாழனன்று கையெழுத்திட்டுள்ளன. இந்த ஆலை வத்திக்கான் நகரத்துக்கு புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் அதே வேளையில் இந்நிலத்தை தொடர்ந்து விவசாய பயன்பாட்டிற்கும் அனுமதிக்கும் என்றும் அச்செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. 5 பிரிவுகளை கொண்ட இந்த ஒப்பந்தம் சுற்றுச்சூழல் பொறுப்புக்கான கூட்டு உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்றும் இது ஐக்கிய நாடுகள் அவையின் காலநிலை இலக்குகள் மற்றும் முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இறைவா உமக்கே புகழ் என்ற திருமடலில் கூறப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் படிப்பினைகளுடன் ஒன்றித்துச் செல்கிறது என்றும் அச்செய்தி குறிப்பு தெரிவிக்கின்றது. சுற்றுச்சூழல் மற்றும் கலாச்சார தாக்கத்தை குறைப்பதற்கும் அந்த பகுதியின் இயற்கை சமநிலையை பாதுகாப்பதற்கும் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் அச்செய்தி குறிப்பில் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. போர் நம்மை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன் நாம் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இளையோருக்கான யூபிரி நிகழ்வொன்றில் அழைப்பு விடுத்துள்ளார் கர்தினால் ஜூப்பி. ஜூலை 31 இவ்வியாழனன்று நீயே பேதுரு என்னும் கருப்பொருளில் அமைதி மற்றும் விசுவாசத்தை மையப்படுத்தி புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பங்கேற்ற 40,000 இத்தாலிய இளையோரிடம் இவ்வாறு கூறினார் கர்தினால் சூப்பி. வன்முறை, ஆயுத வர்த்தகம் மற்றும் அணு ஆயுதங்கள் மீதான அலட்சிய போக்கையும் கண்டித்த கர்தினால் சூப்பி அவர்கள் காயமடைந்த இந்த உலகை குணப்படுத்த இதயங்களை ஆயுதமற்றவைகளாக மாற்றவும் அழைப்பு விடுத்தார். திருப்பீடத்தின் விண்வெளி ஆய்வக இயக்குநராக தற்போது பணியாற்றிக் கொண்டிருக்கும் இயேசு சபையைச் சேர்ந்த அருள் சகோதரர் காய் கன்சோல் மேக்னோ அவர்களின் 10 ஆண்டு பணிக்காலம் வரும் செப்டம்பர் மாதத்தில் நிறைவு பெறும் நிலையில் அதன் புதிய இயக்குநராக இயேசு சபையைச் சேர்ந்த அருள் பணியாளர் ரிச்சர்ட் அந்தோனி டிசூசா அவர்கள் திருத்தந்தை 14 லியோ அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியாவின் கோவாவைச் சேர்ந்த புகழ்பெற்ற விண்வெளி அறிஞரான அருள்பணி டிசூசா அவர்கள் கடந்த 2016 ஆண்டு முதல் வத்திக்கான் விண்வெளி ஆய்வகத்தின் ஊழியராகவும் பணியாற்றியுள்ளார். மேக்ஸ் பிளாங் நிறுவனம் மற்றும் மெக்சிகன் பல்கலைக்கழகத்தில் வானியலில் முனைவர் பட்டம் பெற்ற இவர் பால்வெளி அண்டத்தின் உருவாக்கம் மற்றும் அதன் பரிணாம வளர்ச்சியில் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளார். சிறப்பாக பல பன்னாட்டு அறிவியல் இதழ்களில் ஆய்வுக் கட்டுரைகளையும் வெளியிட்டுள்ளார் அருள்பணியாளர் ரிச்சர்ட். மேலும் அருள் சகோதரர் கன்சோல் மேக்னோ அவர்கள் தனது பணிக்காலம் நிறைவடைந்த பின் அரிசோனாவின் டக்சனில் உள்ள வத்திக்கான் விண்வெளி ஆய்வக நிறுவனத்தின் தலைவராக தொடர்ந்து பணியாற்றுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1891 ஆண்டு நிறுவப்பட்ட இவ்வாய்வகம் நம்பிக்கையும் அறிவியலும் இணைந்து செயல்படலாம் என்பதை வலியுறுத்தும் நோக்குடன் இயங்கி வருகின்றது. மேலும் இது விண்மீன்கள், பால்வெளி அண்டங்கள் மற்றும் அதன் தோற்றம் பற்றிய ஆய்வுகளில் முக்கிய பங்காற்றி வருகின்றது. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம். வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.